வணக்கம். தனியார் மயமாக்கலை எதிர்த்து எங்களுக்கு அரசு வேலை கொடுங்க, பணி நிரந்தரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகையில் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. ரிப்பன் மாளிகைக்கு எதிராக உட்காந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 13 நாள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நீதிமன்றம் அவங்க மக்களுக்கு இடையூறாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல வழக்கு ஒன்று தொடுத்திருந்தாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா மாநகராட்சி சார்பாகவும் வழக்கு தொடுத்திருந்தாங்க. தூய்மை பணியாளர் போராட்டத்தினால அந்த பகுதியில் நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தூய்மை பணியாளரோட கோரிக்கையை அவங்க நிறைவேற்ற போகிறதே கிடையாது. ஆனால் அவங்க எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பணி நிரந்தரம் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து பணியாற்றுறவங்களுக்கு நிரந்தரம்னார். கொரோனா காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணி மிக சிறப்பாக இருந்தது. மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பாதங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் மத்தியிலும் இருந்தது. பாவங்க இத்தனை வருஷமாக உழைச்சிட்டாங்க, 23,000 சம்பளம் வாங்கிட்டாங்க, இப்போ 16,000 சம்பளம் தனியார் மயமாக்குனா அதில் அவங்க வேலை பார்க்க முடியுமா? அரசு வேலைன்னா ஒரு கம்பீரம் இருக்குது, ஒரு கெத்து இருக்குது, அந்த கெத்தோடு இருக்கலாம். தொடர்ந்து வேலைக்கு வரலைனாலும் உடம்பு சரியில்லைனாலும் வேலைக்கு லீவு போடலாம். ஆனால் தனியார் மயத்தில் வேலைக்கு லீவு போட முடியாது. போட்டால் 1008 காரணத்தை கேட்பாங்க. அப்படியே இது பண்ணாலும் பார்த்திங்கன்னா சம்பளத்தை பிடிப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் யோசித்து இவங்க என்ன பண்ணியிருக்கணும், சரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு இதை சரி கட்டி கொடுத்துருக்கலாம். தேர்தல் சமயத்தில் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தது. நேற்று பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11-12 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு போலீஸை இறக்கி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி அமைச்சர் சேகர்பாபு, கே நேரு, அப்புறமா இப்போ மாநகராட்சி மேயர் பிரியா, அரசு அதிகாரிகள் எல்லாமே உட்காந்து கடைசி கட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி பார்த்தாங்க. அவங்க ஒத்துழைக்கல. அவங்கெல்லாம் அவங்க சொல்கிற விஷயத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தனால வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை இறக்கி நைட்டோட நைட்டாக எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கெல்லாம் வரும்ல. அவங்க எதிர்பார்க்குறது என்ன, நாங்கள் நியாயமாக செயல்பட்டோம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்த உத்தரவாதத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. எங்களுக்கு நீங்கள் தேர்தல் சமயத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்க. ஏன் எங்களை கொடுமைப்படுத்துகிறீங்க, ஏன் எங்களை தனியார் கிட்ட கொண்டு போய் விட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு பணி நிரந்தரம், பணி இல்லை எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் எல்லாம் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. சரி, இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்தில் யார் நகராட்சியோட அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே நேரு தான். கே நேரு தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா தூய்மை பணியாளரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஏன்னா அவர் நடத்தலாம். அவர் ஒரு டென்ஷன் பார்ட்டி, தடார்னு வாய் வார்த்தைகள்லாம் விட்டுருவார், கபால்னு விட்டுருவார், எதையாவது ஒன்று சொல்லி விட்டுருவார். அதனால பயந்துட்டாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது அமைச்சர் நேரு இதில் தலையிட வேணாம், சேகர்பாபு இறக்கி விடுவோம். ஏன்னா அந்த தொகுதி அவர் தான், அந்த பகுதியில் இருக்கிறவர் அவர் தான், அவங்கள்ட்ட ரொம்ப பரிச்சயமாக கொஞ்சம் தெனாவட்டு வேறு அதிகமாக இருக்கும், டக்குன்னு வாய விட மாட்டார், அப்படியே மிரட்டுற தோணியிலே அப்படியே பந்தா காட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுக அரசு ஒரு 3 மண்டலங்களை கல்வி மேலாண்மை கையில் எடுத்துருக்கிறாங்க. அந்த தனியார் நிறுவனத்தில் கொடுத்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம்லாம் போட்டாச்சு, எல்லாமே பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த விவாதத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நேரு தலையிடுறத விட சேகர்பாபு தலையிட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் அமைச்சர் நேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன இது ஏற்கனவே துரைமுருகனை இப்படி தான் எந்த விஷயத்துலையும் செயல்பட விடாமல் அவங்கள ஓரங்கட்டினாங்க. அதே போல் நம்மளையும் ஓரங்கட்டுறாங்களே, கட்சியில் சீனியர் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேறாங்களே, அவங்க குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நெருக்கம் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா சேகர்பாபை வச்சு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா துறை ரீதியான அமைச்சர் இவர் தான், இவர் பேச வேண்டிய இடத்துல அவங்க பேசுகிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதே போல் தான் அவருக்கு ஒரு பிரச்சனை. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி மாநகராட்சியில் நடக்கிற பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள் எதுலேயுமே பார்த்திங்கன்னா அமைச்சர் நேரு போய் பேசவே முடியல. இவங்க முக்கியமான சில நபர்களை வச்சு திமுக தலைமை அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் துரைமுருகனுக்கு போல் தனக்கும் ஒரு ரூட்டை போட்டு நம்மளையும் கட்சியிலேருந்து ஓரம் கட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அமைச்சர் நேருக்கு வந்திருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையில் என்னென்னா அமைச்சர் நேருக்கு ஒரு சந்தோஷம், சேகர்பாபு தலையிட்டனால அவர் பேர், நேரு பேர் டேமேஜ் ஆகலை. எல்லாமே பார்த்திங்கன்னா சேகர்பாபு மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். தூய்மை பணியாளர்களை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நேற்று நைட்டே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நிறைய பேர் சமூக வலைத்தளங்களை பேசிகிட்டு இருக்காங்க. பேசி என்ன பண்ண போகிறது? திமுக ஒரு முடிவு எடுத்துருச்சு, தலைமை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, அமைச்சரை வச்சு பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒத்துக்கங்க, இந்த மாதம் 31ஆம் அவங்க வேலைக்கு சேரணும், இல்லைன்னா புதுசாக இருக்கிற ஆட்களை வேலைக்கு சேர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. வேறு வழி இல்லை. நீதிமன்றம் அங்கே இங்கேன்னு போனாலும் ரொம்ப வருஷம் ஆகும்.
அப்படிங்கிறனால இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 2வது மிக முக்கியமான விஷயம், சமீபத்தில் பிஎல் சந்தோஷ் வந்திருந்தார். பாஜக நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுறதுக்காக கமலாலயத்துக்கு வந்திருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணாமலைகிட்ட ஓபிஎஸ்ஸை சந்திச்சுட்டு போங்க, தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னம்னா ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி பிஎல் சந்தோஷ்டா அண்ணாமலை பேசியிருக்கிறார். அவரும் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுறேன், சந்திச்சிருங்க, சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது அவரை இங்கே கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதே போல் பிஎல் சந்தோஷை சந்திக்கிறதுக்கும் அண்ணாமலை தனியாக சந்திக்கிறதுக்கும் ஒரு டைம் கேட்டிருந்தார். சரி, இதெல்லாம் பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட கட்சியில் இருக்கிற சீனியர்கள்லாம் இருக்காங்களே, அவங்களோட பிஎல் சந்தோஷ் ஒரு ஆலோசனை பண்ணியிருக்கிறார். இது மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு, அண்ணாமலை தனியாக சந்திக்கிறதுக்கான ஒரு டைம் கேட்டிருக்காரு, அதே போல் ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடையும் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்காக அவர் பேசியிருக்கார். அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா உடனே கட்சியில் இருக்கிற சீனியர்கள்லாம் இருக்காங்கள்ல, பாஜகவில் இருக்கிற சீனியர்கள், குறிப்பாக அண்ணாமலையும் பிடிக்காத நபர்கள், அண்ணாமலை என்ன செஞ்சாலுமே அவருக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற நபர்கள், இவங்க எல்லாருமே என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, பிஎல் சந்தோஷ்டா ஐயோ நீங்கள் அப்படிலாம் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, பன்னீர்செல்வத்தை இப்போதைக்கு நீங்கள் சந்திக்க வேணாம், ஓபிஎஸ்ஸை சந்திக்காதீங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ்ஸை பிடிக்கவே இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸை போய் நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவருடைய கோபம் பாஜக மேலே திரும்பும், பாஜக கூட்டணி விட்டு விலகிறதுக்கு அவர் ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு அவர் என்ன செஞ்சிருவார், கூட்டணியை விட்டு விலகிட்டுவார், ஓபிஎஸ்ஸை நீங்கள் கூட்டணிக்குள்ளே சேர்க்கணும், இல்லை அவங்கள சந்திக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணிகளை திரும்ப அவரை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அண்ணாமலையை நீங்கள் சந்திக்காதீங்க, அண்ணாமலை நம்மளுடைய கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு, அவர் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் விருப்பமே இல்லை, நீங்கள் அவரை சந்திக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இது என்னாச்சுன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா கட்சியில் இருக்க சீனியர்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னா, அண்ணாமலை கொடுத்த நிர்வாகிகள் பட்டியலை தான் அப்படியே தொடர்ந்து போட்டிருக்காங்க. நயினா நாகேந்திரன் மாநில தலைவரான பிறகு அவருடைய ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சி அவர் நிறைய ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்தாரு. ஆனால் பெருசாக யாருமே இது பண்ணவே இல்லை. அதனால் அண்ணாமலையோட வளர்ச்சி, அண்ணாமலை திரும்பவும் பாஜகவுக்குள்ளே ஒரு ஆதிக்கமான ஒரு செலுத்துறவராக அவரை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, பிஎல் சந்தோஷை அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதையோ ஓபிஎஸ் கூட சந்தித்து பேசுகிறதையோ ஏற்பாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்து அதை கெடுத்து விட்டுட்டாங்க. ஓபிஎஸ் அமித்ஷா பிஎல் சந்தோஷை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பிஎல் சந்தோஷ்ட நயினா நாகேந்திரன் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அமித்ஷா விரைவில் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பூத்து கமிட்டியெல்லாம் அமைக்கணும்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 48 தொகுதிகளில் பூத்து கமிட்டி அமைச்சு அந்த ரிப்போர்ட்டை நயினா நாகேந்திரன் பிஎல் சந்தோஷ்ட கொடுத்துருக்கிறார். அவர் என்ன செஞ்சார், நீங்கள் கூட்டணி இது சம்மந்தமெல்லாம் பேச வேணாம், இந்த 48 தொகுதியில் மட்டும் நீங்கள் கவனமே செலுத்துங்க, வேறு ஒன்றுமே நீங்கள் பெருசாக பார்க்கவே வேணாம், ஏன் நீங்கள் வேறு எதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் அண்ணாமலையும் மறைமுகமாக ஒரு அட்டாக் பண்ணி பேசினார். 48 தொகுதியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க, 234 தொகுதிகளையும் நீங்கள் கவனம் செலுத்த வேணாம், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சுருந்தோம்னா ஒரு 15 தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சிருக்க முடியும், நம்ம ஏன் அதை விட்டுட்டோம் அப்படின்னம்னா நமக்குள்ளே இருந்த ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அண்ணாமலைக்கு ஒரு அட்டாக் பண்ணி பேசினார். உண்மையிலே அண்ணாமலை அதிமுகவோட கூட்டணி வைக்க வேணாம்னு நினைக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவோட கூட்டணி வச்சு 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வர முடியாமல் போச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் அமித்ஷா சொன்னார், உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட காட்டி ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும், திரும்ப ஆட்சியில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்ன பிறகும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவையோ டிடிவி தினரனை கூட்டணிகளை கொண்டு வரதுக்கு முயற்சியே பண்ணலை. எல்லா ஏற்பாடுகளையும் பாஜக பண்ணி வச்சுருந்தது. இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு மெஜாரிட்டி இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் விலகி நின்றனால தான் அவர் தோத்தார், திரும்ப ஆட்சிக்கு வர முடியல. அதனால பார்த்திங்கன்னா அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு பிஎல் சந்தோஷ் நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தோம்னா 15 தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம், 15 தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம். அதிமுகவுக்கு 15 தொகுதிகளை கொடுத்துருக்குமா பாஜக? அதிமுக பாஜகவுக்கு ஒரு 15 தொகுதி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க மிஞ்சி போனால் ஒரு 4 தொகுதி கொடுத்துருப்பாங்க. இதில் எப்படி அதிமுக பாஜக கூட்டணி 15 தொகுதியில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. எல்லாமே சரி, எல்லாமே இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பேசுகிறாங்க. இந்த வாக்கு சதவீதத்துக்கு அண்ணாமலை எவ்வளோ மெனக்கெட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிஎல் சந்தோஷோ கட்சியில் இருக்க சீனியர்களோ இதெல்லாம் பார்க்கவே இல்லை.
அதே சமயத்தில் வந்து நைனா நாகேந்திரன் வந்து எல்லாத்துக்கும் இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அலைஞ்சார். அதை மட்டும் பார்த்தாரு, நீங்கள் இந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தாதீங்க, அது வேணாம், எதையோ இருக்கிறத போடுங்க, அதை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, மற்றபடியெல்லாம் நீங்கள் அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு அப்படியே தொண்டர்களை வந்து அப்படியே திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, கட்சி ஜெயிக்கணும் அதுக்கான வேலைகளை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி PL சந்தோஷ் நைனா நாகேந்திரன்ட்ட ஒரு கொட்டு வச்சுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ராமதாஸ், பாமக ராமதாஸ் வந்து ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமே இடையில ஒரு தகராறு ஓடிக்கிட்டே இருக்கு, பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு இல்லை, தேர்தல் ஆணையம் வரைக்கும் போயிட்டாங்க, அடுத்து நீதிமன்றம் போவாங்க, பாமக யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ராமதாஸோட பேச்சு வந்து சமீப காலமாக பார்த்திங்கன்னா ஒரு குளறுபடியான ஒரு பேச்சாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து சௌமியா அன்புமணி வந்து அரசியலுக்குள்ளே வந்தாங்க, தருமபுரியில் வந்து அவங்க வேட்பாளராக நிறுத்தினாங்க, MP தேர்தலில் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவங்க தோத்தாங்க. இதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி தோக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. ஆனால் இதுக்கு பின்னணியில் GK மணி இருந்தார், பாமகவில் வந்து இருக்கிற ஓட்டுகளை வந்து சௌமியா அன்புமணிக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லி பாமக நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டு ஐயா சொன்னார் அப்படின்னு சொல்லி சௌமியா அன்புமணியை வந்து குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் தோக்கடிச்சதில் GK மணிக்கும் ராமதாஸுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. சௌமியா அன்புமணி வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஆதிக்கம் செலுத்திடுவாங்க, மிகப்பெரிய அளவில் அவங்க கட்சிக்குள்ளே வலுவாக கால் ஊன்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தார். அது இப்போ தான் பேசும்போது பார்த்திங்கன்னா குடும்ப பெண்கள், அது குறிப்பாக என் குடும்பத்து பெண்கள் அரசியலுக்கு வரதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, நான் சொல்லிட்டேன், சொன்ன பிறகு அவங்க திரும்ப அரசியலுக்குள்ளே வராங்க, இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொன்னார். அப்போ இந்த அரசியலுக்கு இந்த பாமக கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள், அவங்க குடும்ப பெண்கள், அவங்க பெண்கள் எல்லாத்தையுமே அரசியலுக்குள்ளே கொண்டு வரதை ராமதாஸ் வந்து கொச்சைப்படுத்துகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்தது. அப்போ தான் அன்புமணி ராமதாஸ் சொன்னார், அவர் குழந்தை ஆகிட்டார், அவர் வந்து வயசு முதிர்ச்சியில் அவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் சொன்னார். அது நியாயமான ஒரு இதாக இருந்தது, ஏன்னா அவர் பேசுகிறதே முன்னுக்கு மீன் புறனாக இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள், என் குடும்ப பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா இந்த மகளிர் மாநாடை வந்து நடத்தினார். இந்த மகளிர் மாநாட்டில் நடத்திவிட்டு அதில் வந்து என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போய் அவருடைய மகள், மனைவி எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் ஏற்றி வச்சிருக்கிறாரு. மகளை வந்து பேச வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு தோணுது. கட்சியை வந்து இப்போ மகளுக்கு வந்து ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை ஆகஸ்ட் 17 ராமதாஸ் பொதுக்குழு கூட்டுறாரு. இந்த பொதுக்குழுவில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பதவியை மகளுக்கு ஸ்ரீகாந்திக்கு கொடுக்க போகிறாரு, அதே போல் பேரனுக்கும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இதுக்கு இடையில தான் பார்த்திங்கன்னா அன்புமணி வந்து தலைவர் பதவியை ஓராண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அவர் வந்து பொதுக்குழு கூட்டி அதில் வந்து சிறப்பு தீர்மானம் போட்டு அதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு தேர்தல் ஆணையம் ஒத்துக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ வந்து என்னென்னா பயங்கர ஒரு டென்ஷன் ஆகிட்டார் ராமதாஸ். தேர்தல் ஆணையத்துக்கு அர்ஜெண்ட்டாக வந்து அவர் வந்து சில தகவல்கள்லாம் அனுப்பி இருக்கிறாரு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டில் ராமதாஸ் பேசினதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஐயோ போலீஸு அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களாம் இறக்கி விடியா அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அந்த ஸ்டேஜுக்கு போடுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த அந்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் நம்ம ஸ்டேஜில் நின்று எல்லா தொண்டர்களுக்கும் தெரிகிற மாதிரி நான் நிற்போம்யா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்கள்ல. ஏன்னா அவங்க அதுக்காக உழைச்சிருக்கிறாங்க, பெருமளவில் உழைச்சிருக்கிறாங்க, பெருமளவில் பொருளாதாரம், அதை தாண்டி உழைப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு ஓரமாக நிற்கிறதுல இவருக்கு என்னென்ன இறங்கினா தான் நாங்கள் வந்து கூட்டத்தை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. இவன் வேறு இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு போனாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாத்தையுமே வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மழை வேற பேச்சோன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால் அந்த கடுப்பு, அந்த கோபம் எல்லாத்தையுமே வந்து விட்டு விளாசுனார். சரி, மனுஷனுக்கு பொறுமை பத்தலையா, ராமதாஸுக்கு பொறுமை பத்தலை, அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமே வந்து தொண்டர்களுக்கு உறுத்திருச்சு. சரி, இவர் ரெஸ்ட் எடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்புமணி இப்போ போகிறாரு, நடைபயணம் போகிறாரு, அவரை பக்கத்தில் பார்க்குற அந்த சமுதாயத்தை சேர்ந்த, அந்த கட்சியை சேர்ந்த வயதானவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அவரை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ இதாக வந்து நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நேற்றுலாம் வீடியோவில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஒரு தலைவர், கட்சி தலைவர் இப்படி இறங்கி வந்து நம்மளை கூட நிற்கிறாரு, நமக்கு சால்வை பொத்துறாரு அப்படிங்கும்போது, சரி அன்புமணி எங்கிட்ட ஒரு சைடு வந்து ஜெயிக்கிறாரு, பாமக வந்து கட்சியை நிலைநிறுத்துறதுக்கு பாடுபடுறாரு அப்படின்னு சொல்லி. ராமதாஸுக்கு வந்து விட்டு கொடுக்குற மனசுக்கு இல்லை. நான் உழைச்சேன்னா அன்புமணியும் தான் உழைச்சிருக்கிறாரு, இவரும் தான் தூங்கினார், ராமதாஸும் தான் படுத்து தூங்கினார், அவரும் தான் தூங்கினார், தூக்கம் வந்தால் தூங்கி தான் ஆகணும். அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வச்சு இங்கேனே படுத்து கிடந்தான், தூங்கிக்கிட்டே இருந்தான், இவன் கட்சிக்காக என்ன வேலை பார்த்தான் அப்படின்லாம் ராமதாஸ் பேசுகிறது வந்து அந்த கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது.
பார்க்கலாம். அன்புமணி கையில் வந்தால் தான் இனி கட்சி உருப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில மாறிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று அரசியலில் நடந்த ஒரு சில பரபரப்பான அரசியல் நிகழ்வுகள். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. தங்கமணி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, தங்கமணி பேச்சு ஏன் வந்து திடீர்னு அவர் திமுக போயிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி நேற்றெல்லாம் பரபரப்பாக அந்த செய்தி பேசப்பட்டுச்சு. ஆனால் உண்மையிலே தங்கமணி அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் அப்படி பேச ஆரம்பித்தாங்க. ஏன்னா தொடர்ந்து அன்வர் ராஜா, அப்புறமா கார்த்திக் தொண்டைமான், அப்புறமா இவர் நேற்று போய் சேர்ந்தார்ல மைத்ரேயன், இவர் எல்லாருமே போன பிறகு தங்கமணி பேச்சும் அடிபட ஆரம்பித்தோன்னே சரி தங்கமணி போகிறாரோ. ஏன்னா சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் தங்கமணிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி தங்கமணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் தங்கமணி சொல்லிட்டாரு, நான் கடைசி வரைக்கும் அதிமுகவில் தான் இருப்பேன், எனக்கு அந்த எங்கேயுமே மாற்றுக் கட்சியில் போகணுன்னு அவசியம் கிடையாது, இதுக்கு எனக்கு எதிரிகள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பொய்யா பிரச்சாரத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். தங்கமணி சொல்கிறதையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு ஓபிஎஸ் சொன்ன மாதிரி தான். எல்லாருக்குமே வந்து எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மிக முக்கியமான இந்த விஷயங்கள் தான் நேற்று நடந்திருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.